பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சாண்ட்ரா வச்சு கிளின்னு கிளிக்கிறாப்புல விஜய் சேதுபதி இன்னைக்கு. வினோத்துக்கு திரும்ப அடிங்க, எந்த வாரம் அடி வினோத்தை போட்டு பொழக்கிறாங்க. பாருனால தான் எல்லாம், பாருவோட க்ளீனிங் டீம்னால அடி எல்லாமே. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாசான என்ட்ரி தான் தலைவன் விஜய் சேதுபதி. வேறு மாதிரி அதே மாதிரி ஒரு கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான லுக்கில் இறங்கியிருக்காப்புல. சொல்கிறாப்புல இந்த வாரம் வீடு ஃபுல்லாக ஓவர் ரியாக்ஷன் இருந்துச்சு. என்ன ரியாக்ஷன்? வேறு யார்? சாண்ட்ரா தான். சாண்ட்ரா ஓவராக பண்ணிகிட்டு இருந்துச்சு. வினோத்துமே பண்ணிட்டு இருந்தார் எல்லாருமே. ஏன்னா 70 நாள் ஆச்சு, 75 நாள் ஆக போதில்ல. ஸோ அதனால் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சாண்ட்ரா பண்ணதெல்லாம் அநியாயத்துக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு, திவ்யா மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு, கனி மேலே வன்மத்தை கக்கினதெல்லாம், அதுவும் பாப்பா பாடும் பாட்டெல்லாம் பாடணுன்னு சொல்லி அவங்க விட்டு பாப்பாக்களை பற்றி பாடிருச்சான். இதெல்லாம் என்ன மாதிரியான உளவியல்னே தெரிலங்க. சைக்கோத்தனமாக பண்ணிச்சுங்க இந்த வாட்டி சாண்ட்ரா. கேமுன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிச்சு. இந்த வாரம் வச்சு பொழக்க போகிறாங்க. பொழந்துட்டார் விஜய் சேதுபதி, பொழந்துட்டாப்புல. ஓவர் ரியாக்ஷனு. அதுக்கு வீட்டார் கேட்டதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. எல்லோரும் கேட்குறாங்க, விளக்கமும் சொல்ல மாட்டேது. ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன். நீ பண்ண நீ போய் வெளில போய் ஷோப்பாருன்னா எப்படி பார்க்குறது? எந்த மாதிரியான உளவியல்னு தெரிலங்க. இதுக்கு இவ்வளோ தேவையா? ஒன்றுமே எல்லாத்துக்கும் இவ்வளோ தேவையா? நமக்கே தோணுச்சு. சாண்ட்ரா பண்ணதுக்கெல்லாம் நமக்கே ஒரு கேள்வி இருந்துச்சுல. அதனால் இந்த வாரம் கேள்வி கேட்குறதுக்கு எதுவும் எல்லாம் கிடையாது. ஏன்னா 25 நாள் ஆச்சு இவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் விளக்கம் கொடுத்தா போதும், நீ என்ன பண்ணுங்கிறத. அதாவது என்ன சாண்ட்ராவையும் காப்பாற்ற பார்க்குறாங்க. யாரை வெளியே தூக்க போகிறாங்கன்னு தெரில. நியூஸ் என்ன வருதுன்னா எஃப்ஜேவையும் ஆதிரையும் தூக்கிட்டாங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். விளக்கத்தை கேட்டுருவோங்கிறேன். என்ன நடக்குதுங்கிறத விளக்கத்தை கேட்டுருவோம். அதுவும் வினோத்தெல்லாம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் வினோத் கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு குரூப்பாகவே ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வினோத்தை அடித்து வினோத்தை ஒரு ஜெயிலில் தூக்கி போட்டு. ஸோ அழகாக ஒரு கேம் பண்ணாங்க. என்ன ஜெயிலில் தூக்கி போட்டது எதுக்குன்னா, அவங்க கேப்டன்சி விளையாடக்கூடாதுன்னு தான் பண்ணுது. ஏன்னா திரும்பவும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்த வாரம் கேப்டன்சி ஆயிடுவார் அப்படிங்கிறது தான் கேமு. ஏண்டா அவருக்கு மக்கள் செல்வாக்கு பயங்கரமாக இருக்குடா வினோத்துக்கு. அவரெல்லாம் நீங்கள் மயிரோடு தூக்க முடியாது, ஒரு மயிரும் முடுங்க முடியாது. அடுத்த வாரம் நாமினேஷன்லேயே வந்தாலும் வெளில போக மாட்டார். புரியுதுங்களா? அதனால் விஜய் சேதுபதி காட்டமான ஒரு ஆட்டம் தான். எஃப்ஜியை வச்சு செஞ்சுட்டார், அது கன்ஃபார்ம் தெரியுது. எஃப்ஜியும் ஆதிரையும் எவிக்டட் மாதிரி நியூஸ் வருது. ஸோ இந்த வாரம் சம்பவம் வேறு லெவல் தான். எப்போதும் போல் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.